ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியும் நடு வீதியில் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட தம்பியும் அப்படியே சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் இந்த பாட்டி என்ன பண்ணாங்க, இவங்களை எதுக்கு இந்த நாட்டை விட்டு அடிச்சு துரத்தணும்னு நினைக்கிறீங்க, இந்த பாட்டிக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. கூட்டத்தில் இருந்த ஒருத்தரோ அந்த பாட்டி கையிலேருந்து அந்த கூடையை தள்ளி விட்டுறான். அதுலேருந்த பட்டாணி எல்லாமே கீழே விழுந்துருது. இவளுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை பார்ப்ப அப்படின்ற மாதிரி சண்டை போகிறதுக்காக போகிறா. அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறா பாருங்க. ஆப்போசிட்டில் ஹீரோவும் இருக்கான். அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. ஹீரோ கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ரொம்ப கோவப்பட்டு ஹீரோ போட்டு அடிக்கிறா. ஹீரோவும் ஆமாம் நீ எதுக்காக என்ன இப்போ அடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஹீரோயினியும் ஆமாம் நீ இந்த நாட்டு அரசர் தானே, ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கு பார்த்துட்டு சும்மா நின்றுட்டுருக்கே, அதனால தான் கோவப்பட்டு உன்னை அடித்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே ஹீரோவோ இந்த நாட்டு அரசரையே அடிச்சிட்ருக்கா பார்த்து நின்றுட்டுருக்கீங்க, இவளை தூக்கி ஜெயிலில் போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துட்றான். இவளுக்கு வரும் பாருங்க கோவம். என்னது திரும்பவும் ஜெயிலா, விடவே முடியாதுடா, நான் சிட்டா பறந்துருவேடான்னு சொல்லிட்டு குடுகுடுக்குன்னு ஓடி போகிறா. கரெக்டாக அந்த நேரத்தில் ஆப்போசிட் சைடில் மாமா வந்துடுறாரு. மாமா பார்த்த உடனே ஹீரோயினியும் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மாமா கேட்குறாரு. ஹீரோயினியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. மாமாவோ ஹீரோயினியை பார்த்து நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயினிக்கோ அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது மனசுக்குள்ளே. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கும் ஒரு ஆள் இருக்குடா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஹீரோயினியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாரு. உடனே ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா தான் அந்த போட்டியில் ஜெயிச்சிடறாரு. ஹீரோயினியும் ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் தம்பி கிரவுண்டில் அப்படியே போட்டிக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். கூட இருந்த மந்திரியாரும் ஒரு பொண்ணும் என்னடா இது ஆள் இல்லாத கடையில் இவன் டீ ஆற்றிட்டு இருக்கான், போட்டின்னு சொன்னாங்க, இன்னும் யாரையுமே காணோம், என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் மாமாவுக்கு சப்போர்ட்டாக இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஒரு கேங் இருக்கும்ல, அந்த கேங் எதுவுமே வரல, ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இந்த பக்கம் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சு டென்ஷன் ஆகி இன்னைக்கு போட்டின்றதை மறந்துட்டு நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு கும்மால் அடிச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த நாட்டு அரசர், எனக்காக நீங்கள் சப்போர்ட்டாக நிற்பீங்கன்னு பார்த்தா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி வான் பண்ணி விட்டுறாரு. மாமாவுக்கும் ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றனால நகையெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாரு. ஹீரோயினிக்கும் அந்த நகை மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அதை பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரியே அப்படியே இருக்கா. கூட இருந்த ஒரு பொண்ணும் அவள் காலில் போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸை எடுக்கிறதுக்காக வர்றா. உடனே ஹீரோயினியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஹீரோயினியும் எனக்கு போர் அடிக்குதே, நான் வீடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை வச்சு நோண்டிட்டு டைம் போகிறதே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. ஒரு ஐடியா, என் பேகுக்குள்ளே ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியும் சொல்கிறா. அந்த பொண்ணும் எடுத்துகிட்டு வந்து தருது. ஆமாம் இது என்ன அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்கிற பொண்ணு கேட்குது. ஓ இதுவா, இதுதான் மூஞ்சிக்கு போடுற ஃபேஸ் வாஷ், இதை போட்டோம் அப்படின்னா மூஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லா ஜாலியாக பழகுறா. அந்த பொண்ணும் எங்களுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு அனுமதி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினியை விடுற மாதிரி தெரியல, கொஞ்சம் போட்டு பாருங்களேன், உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா. அவளும் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மாமா கூட இருந்த விலங்குகள் கூட எல்லாம் பேசுவான்ல அவன் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு ஹீரோயினியை டீ குடிக்க கூப்பிட்றான். ஹீரோயினியும் உடனே டீயா அப்படின்ற மாதிரி குடுகுன்னு வந்து உட்காந்துக்கிறா. நான் போட்ட டீ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஹீரோயினியும் ஒரு வாய் எடுத்து குடிச்சு அந்த டீயை சப்பி சப்பி சாப்பிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆமாம் நீ விலங்குகள் கூட எல்லாம் பேசவே இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே அவனும் சரி சொல்லு என்ன பண்ணணும் நான் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். என் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு காக்கா டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, நைட்டு தூங்கவே விட மாட்டேங்குது, அதுக்கிட்ட என்ன தான் பிரச்சனைன்னு பேசி என்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ரொம்ப க்யூட்டாக கேட்குறா. உடனே இவனும் அவனோட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்குறான். சக்தி எதுவுமே வேலை செய்யலை. இவன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அந்த தழும்பு அப்படியே மின்னுது. ஹீரோயினி பக்கத்தில் இருந்தானா கண்டிப்பாக இது வேலை செய்யாதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. போக போக தான் நமக்கு தெரியும், கதை போகிற போக்கில் தான்
நமக்கு என்னன்றது தெரியும். மாமா குடுத்த நகை எல்லாத்தையும் போட்டுட்டு ஹீரோயினியும் அப்படியே கடைவீதிக்குள்ள போறா. பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஹீரோயினி போட்டிருக்க அந்த நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுறான். இவளும் பின்னாடியே அப்படியே விரட்டிட்டே போறா. ஒரு கட்டத்துல அவன் மறைஞ்சிடுறான். ஹீரோயினியும் அப்படியே அந்த இடத்துல அப்படியே நின்னு கேட்குறா. யாரோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நாட்டு அகதிங்க. ஆனா நம்ம இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்றதுக்காக சதி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த நாட்டு அரசர் மாமாவை நம்ம கொன்ற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா. மாமாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக கழுதை மேலே ஏறி உட்காந்து கழுதையை போ போ அப்படின்ற மாதிரி அந்த கழுதையை வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் மாமாவும் ஹீரோவும் சரியா பேசாதனால தம்பி ஒரு பிளானை போட்டு ஒரு இடத்துல வர வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சமாதானமாயிருங்க, அதுதான் ரெண்டு நாட்டுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு பேச வைக்கிறான். கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஹீரோ அது மாமாவை கொல்றதுக்காக ஒரு கேங்கே வந்து நிற்கிது. இதை பார்த்த உடனே எல்லாரும் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஹீரோயினியும் பின்னாடியே ஓடி வரா கழுதை மேலே உட்காந்துட்டு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினி பின்னாடி வர்றதை பார்த்துட்டு 3 பேரும் இறங்கிடுறாங்க. என்ன இந்த பக்கம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் கேட்குறான். நானா மாமாவை கொல்றதுக்காக ஒரு பிளானே நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் மாமாவை கவனமாக இருக்க சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே தம்பியோ, அடி பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானடி, நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்போம்ல, இப்போ நடு காட்டுக்குள்ளே வந்து இப்போ சிக்கி தவிக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் எல்லாருமே அப்படியே சுத்து போட்டுடுறாங்க. ஹீரோயினியும் அப்படியே குமிஞ்சுக்கிறா. டேய் சொல்லிட்டு அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி குமிஞ்சுக்கிறா. ஒரு கட்டத்தில் ரொம்ப சின்சியராக எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 கேங் வந்து ஹீரோயினி அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவோ கண்டும் காணாத மாதிரி அப்படியே இருக்கான். ஹீரோயினி காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்டத்தில் மாமாவும் ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோயினி கழுத்தில் கத்தி வச்சுட்டு இவ உங்களுக்கு வேணும்னா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோவோ இவெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். ஹீரோயினிக்கு அந்த இடத்துலயே கோவம் இருக்கும். அந்த நேரத்தில் மாமா டைவர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே மரத்துக்கு கீழே அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க. இவளுக்கு அடிபட்டிருக்க பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப பொறுப்பாக அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் துணியை வச்சு அப்படியே சுற்றி விட்டுட்டு இருக்கான். என்ன அவனுங்க கிட்ட எப்படியே போனால் போகுதுன்னு சொன்னேன், இப்போ வந்து அக்கறையாக மருந்து போட்டுட்ருக்கே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ரொம்ப க்யூட்டாக கோவப்பட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ, நான் அப்படி பேசாட்டி கண்டிப்பாக உன்னை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், நான் அந்த மாதிரி பேசுங்காட்டிக்கு தான் மாமா டைவர்ட் பண்ணார், அதனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்போ தான் புரிஞ்சுக்கிறா. மாமாவும் சண்டை முடிச்சு அப்படியே வந்துடுறாரு. ஹீரோயினி கையில் அடிபட்டிருக்க பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா மாமாவுக்கு தான் ஹீரோயினி ரொம்ப பிடிக்குமே. உடனே ஹீரோவோ இவளை நான் அரண்மனைக்கு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அலாக்கா தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினியும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறது மாமாவுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ஏக்கத்தோடையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினியும் அப்படியே தூக்கத்திலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தட்டில் ஒரு கை வைக்கிது. தட்டை அப்படியே தூக்கத்தில் அப்படியே தடவி பார்க்குறா. இன்னொரு கை வந்திருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு. ஏய் போன தடவை என்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட, இந்த தடவை உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இவளும் போகிறா. அந்த பொண்ணும் வழக்கம் போல் ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குது. ஹீரோயினியும் பக்கத்தில் இருந்த ஒரு தூண் மேலே ஏறி அப்படியே குதிக்கும்போது அந்த இடத்துல அந்த தாத்தா வந்து நிற்கிறாரு. அந்த தாத்தா மேலேயே ஏறிடுறா. அந்த குட்டி பொண்ணும் எங்கள் தாத்தா விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துது. நீங்கள் யார், அதுவும் என்னோட சாப்பாட்டை கரெக்டாக நான் சாப்பிட்ற நேரத்துலேயே வந்து எடுத்து சாப்பிட்றா உங்கள் பேத்தி அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே அவங்களும் இல்லைம்மா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் என் பேத்தி இந்த மாதிரி பண்ணியிருப்பா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியும் ஓ அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிச்சைக்காரங்களா அப்படின்ற மாதிரி இவ கேட்டுடுறா. உடனே அவர் சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் இந்த நாட்டு அகதிங்க, இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னத்தை காமிக்கிறாரு. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி புரியவே இல்லை. ஏன்னா அவ கழுத்துக்கு கீழேயும் அதே மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். இந்த பக்கம் திரும்பி அதையும் பார்க்குறா. பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் திரு திருன்னு அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அந்த தாத்தாவும் பேத்தியும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. திருப்பி உங்கள் பேத்தி என் சாப்பாட்டில் மட்டும் கையை வச்சா நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கா. உடனே அந்த தாத்தாவும் கண்டும் காணாத மாதிரி இந்த சாப்பாடு உனக்கு போதுமாமா அப்படின்ற மாதிரி பேத்திக்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ரூமில் மாமா அசிஸ்டண்ட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் அகதிங்க ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு சிலர் கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒற்றனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு வரும்போது ஹீரோயினி அசிஸ்டண்ட் பார்த்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓ அதுவா, அகதிங்க நம்ம நாட்டுக்குள்ளே அதிகமாக ஊடுருவறதுனால அவங்கள தூக்கி ஜெயிலில் போடலான்னு அரசர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா.
உடனே ஹீரோயினிக்கோ, "அப்போ நேத்து அந்த 2 பேரும் வந்தது அகதிங்களா? அவங்கள தான் தூக்கி ஜெயில்ல போட போறாங்களா?" அப்படின்ற மாரி இந்த பக்கம் ஹீரோயினி ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையனும், மாமாவோட அசிஸ்டன்ட் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நின்னு மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் ப்ரப்போஸ் பண்றான் அந்த பொண்ணுகிட்ட. அவளோ, "எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவா பாருங்க. இவன ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஒற்றன் வந்திருப்பான் போல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அவன் நடுவுல மாட்டிக்கிறான். இவன் அவன் கைய பிடிச்சுட்டு, "நீ இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்? நான் செத்துருவேன். அதனால என்னோட லவ்வ ஏத்துக்கோ" அப்படின்ற மாரி இந்த சைடு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். கைய தெரியாம புடிச்சிட்டதுனால, "என்ன உன் கை ரொம்ப சொர சொரன்னு இருக்குன்னு" திரும்பி பார்ப்பான் பாருங்க. அதே நேரத்துல அவளும் திரும்பி பார்ப்பா. "யார்றா நீ? எங்க காதலுக்கு நடுவுல" அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.